செறியூட்டப்பட்ட அரிசி ஆகஸ்ட் 15 அனுமதி கொடுத்துட்டாங்க. இன்னும் அனுமதி கொடுக்கல. எதிர்கட்சி தலைவர் நீங்க மத்தியில சொல்லி அனுமதி வாங்கிட்டாங்க. எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க. செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு மத்திய அரசு அனுமதி தரவில்லை என குற்றம் சாட்டிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணிக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். அந்த வாங்கிய நெல்லை உடனே அரைக்கணும். அரைச்சா அந்த அரிசியில இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை கலக்கணும். அதுக்கு ஒன்றிய அரசு அனுமதி தராம இன்னும் தரல. நீங்க இப்ப பேசுறீங்க, உடனே அதை அனுமதி வாங்கி கொடுங்க. நாளைக்கே உடனே அந்த நெல்லை பூரா அரைக்கிறதுக்கு உடனே வெளி மாவட்டங்களுக்கு நான் கொண்டு போயிடுறோம். அரசர் எல்லா மில்லும் ரெடியா இருக்காங்க. மில்லுக்காரர் நெல்லு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு ஒன்றிய அரசு அனுமதி தரல. அதுக்கு அனுமதி நீங்க வாங்கி கொடுங்க. கூட்டணியில் இருக்கிறீங்க. கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் உணவுத்துறை மந்திரிகிட்ட கேட்கும்போது நாங்கள் இன்னும் அனுமதி வாங்கலைங்கிறேன் அப்படின்னு எப்படிப்பட்ட அரசா இருக்குன்னு பாருங்க. இதையெல்லாம் மத்திய அரசோட அனுமதி. இப்படிப்பட்ட மழை காலம், இந்த மழை காலம் வரணும் மத்திய அரசோட தொடர்பு கொண்டு இப்படி விவசாயிகள் கொண்டு வருகின்ற நெல்மணிகள் 17%, 20%, 22% இருந்தால் கூட அதை கொள்முதல் செய்ய நீங்க அனுமதி வேணும்னா அனுமதி கேட்க வாங்கணும். அதுதான் அரசாங்கத்துடைய கடமை. எங்க கோரிக்கை வச்சாங்க அதான் தெரியாது. ஏங்க நீங்க முதல்ல நீங்க தெரியும் உங்களுக்கு செறியூட்டப்பட்ட அரிசிய அவருக்கே தெரியல. ஆகஸ்ட் 15 அனுமதி கொடுத்துட்டாங்க. இன்னும் அனுமதி கொடுக்கல. எதிர்கட்சி தலைவர் நீங்க மத்தியில சொல்லி அனுமதி வாங்கிட்டாங்க. எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க. ஆகஸ்ட் 18 மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது. செறிவூட்டப்பட்ட அரிசி அதை மிக்ஸ் பண்ணலான்ட்டு. அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாம பதில் சொல்றாரு சட்டமன்றத்திலேயே. ஆக முறையா அணுகு வேணுங்க. அதுக்கு தானங்க ஆட்சி இருக்குது. ஆட்சியாளர்கள் எதை சரியான நேரத்தில் செய்யணுமோ அதை சரியான முறையில் செய்யணும். அதை செய்ய தவறிவிட்டு மற்ற மேல பழி சுமத்தி இவர்கள் தப்பித்து விடக்கூடாது. இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்கள் தானே ஆட்சியில் இருக்குது. இவர்கள் தான் அதை செய்ய வேண்டிய கடமை இவர் தானே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.